ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிறாங்க அடுத்த கட்ட டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்கோட அடுத்த கட்டத்துக்கு. நம்ம விஜய் விஷால் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கலாம், அஃபென்சிவ் வேண்டான்னு சொல்லிட்டு சௌந்தர்யம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அஃபென்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லோரும் நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இவங்க அந்த டீம் அப்படியே பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ராணா வந்து நம்ம சௌந்தர்யா கிட்ட போய் பேசியிருப்பார். சௌந்தர்யா அப்போவும் வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணாமல் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இம்ப்ரெஷன் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, தோன்றதை சொல்லக்கூடாது அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சமாகாண்டாயிட்டப்போ அதை வந்து இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு ரஞ்சித் சார்கிட்ட. திரும்ப திரும்ப வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் பண்ணுறாங்க, நீ வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்க, அதனால தான் எங்களுக்கு டவுட் வந்துச்சு சொல்கிறாங்களா. அப்போ எல்லாருமே இங்கே அதை தானே பண்ணுறோம், எல்லாருமே வெளியில் ஒரு மாதிரி இருப்போம், இங்கே ஒரு மாதிரி இருப்போம். ஏன்னா நம்ம விஷயங்களை வாலண்டியர் இங்கே தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இது எல்லாருமே பண்ணும்போது ஏன் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து அந்த பக்கம் வராரு. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு ஒழுங்காக வந்து மைக்கை மாட்டலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அதுக்காக இந்த பக்கம் வரும்போது ராணுவ நிறுத்துறாரு. உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த விஷயம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் தெரியப்படுத்த வந்தோம். ஆமாம், ஆனால் ஒன்று அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அப்படி பார்த்தா 200% அந்த பொண்ணு தான் வந்து அதிகப்படியாக அந்த வீட்டில் வந்து காமிக்குது. அதனால் வந்துட்டு அதை வந்து நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காது. அதே மாதிரி உண்மையாக சொல்லப்போனால் நானுமே சந்தேகப்பட்டு அதுக்கு வந்து நேற்று வந்து சாரி கேட்டேன், உண்மையாக இல்லையா அப்படின்றாரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது நேற்று இவரும் வந்து சந்தேகப்பட்டிருக்கார். ஆக்சுவலாக அவருக்கு விழுந்தப்போ எல்லாருக்குமே வந்து சந்தேகம் தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவர் தள்ளும்போது அவர் விழுந்ததுனால வந்த சந்தேகம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஜெஃப்ரியும் அருண்குமாரும் பார்த்தீங்கன்னா கையை வந்து 2 பேர் லாக் பண்ண ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி தனியாக வந்துட்டு, அதாவது நம்ம மஞ்சரி போயிட்டு ஒரு கையை பிடிச்சி இழுத்து விட்டாங்க, ஜெஃப்ரியோட கையை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு இந்த ஜெஃப்ரியோட கையில் வந்து லாக்கில் வந்து இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக சின்ன தள்ளும்போது கீழே விழுந்து கை வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தள்ளினவொடனே கீழே விழுந்துட்டாரு. அப்போ என்னவாக இருக்கும் அந்த ஒரு பதட்டம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் உண்மையாக இது இதனால தான் வந்துச்சு, இது இதனால தான் நடந்துச்சுன்ற விஷயங்கள் தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் ஜெஃப்ரி மட்டும்தான். இங்கே வந்து அந்த விஷயத்த நேற்றே வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நேற்று வந்து அன்ஷிதா சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க, பவித்ரா செய்யாமே சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க. ஜெஃப்ரியும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சொன்னார். ஆனால் அந்த பக்கம் வந்துட்டு பச்சை வந்து அது இதுன்னு பேசினார், அது வேறு விஷயம், அது வந்து சனிக்கிழமை பஞ்சாயத்து. ஆனால் சௌந்தர்யா மட்டும்தான் அங்கே சாரின்ற விஷயத்த சொல்லாமல் நீ வந்துட்டு செஞ்சதெல்லாம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. அப்படி பார்த்தா சௌந்தர்யா நிறைய இடங்கள் அந்த மாதிரி தானே இது வரைக்கும் அவங்களோட கேமே அப்படி தானே இருந்துச்சு. இவர் மட்டுமா இவங்களோட கேம் இவராவது 2% இல்லை 5% 10% தான் கொடுத்துருப்பார். அவங்களுடைய 95% கேமும் அந்த மாதிரி தான், தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயங்கள் தான். அதை அழகாக அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த வச்சார். என்னென்னா நேற்று பார்த்தோன்னா ஒரு புள்ள சொன்னதுக்கு மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டுச்சு. ஒன்று நான் நினச்சதே தப்புன்னு சொல்லிச்சு, இன்னொன்று நான் கேட்கவே இல்லை இருந்தாலும் நான் மன்னிச்சிரு அப்படின்ச்சு. இதுக்கு மத்தியில் சௌந்தர்யா மட்டும் நான் வந்து இப்படி நினச்சேன் அப்படி நினச்சா முட்டு கொடுக்குதான் விட்டுரு, அது அதோடது. நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன், எல்லோரும் அப்படி தான் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சது தப்புன்ட்டு அங்கே வந்து டாக்டரே சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் சாரி கேட்டோம். ஆனால் அதை திரும்ப அந்த பொண்ணு முட்டு கொடுக்குதான் விட்டுரு, அது வந்து இது பண்ணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ இதான் இப்போ லைவில் ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னுமே சௌந்தர்யா வந்துட்டு அந்த விஷயங்கள், அதாவது இவர் வேணுட்டுமே தெரியப்படுத்துறதுனால தான் அப்படி தோணுச்சின்னு ஏன் அப்படி அவங்களுக்கு திரும்ப முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாருமே அங்கங்கே சந்தேகங்களை வந்து சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க. யார்கிலையும் கூட இருந்துச்சு, ஆனால் அங்கங்கே சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் அதிகப்படியாக அதை பற்றி பேசிகிட்டே இருந்து சௌந்தர்யா மட்டும்தான். அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நான் கேஸ் வாங்கிடுவேனோ, இந்த சனிக்கிழமை வச்சு செஞ்சுருவாங்கன்ற ஒரு பயத்தில் அது நான் இப்படின்னு சொல்லி அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக வந்துட்டு இதை டாக்டர் ரிசல்ட்டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் அடி விலக போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.